சின்ன மருமகள் ஹீரோயின் ஸ்வேதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து சோசியல் மீடியால அந்த திருமணம் மற்றும் டிவோர்ஸ் குறித்து எந்த விதமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வாய் திறக்கல. இந்நிலையில இப்ப ரீசென்ட்டா அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க Instagramல. ஸோ அதுல பார்த்தோம்னா, முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, நான் ஏற்கனவே கூறுன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, காதலிச்சு தான் அவர வந்து திருமணம் செஞ்சேன். அப்பம்போது எனக்கு வந்து 20 வயசு. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி இல்ல அந்த பர்ட்டிகுலர் டயத்துல அப்படிங்கிற மாரி சொல்லி, பிறகு தான் எனக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்தது அப்படிங்கிற மாரி அவரோட கணவர் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அத சரி செய்யலாங்கிற நம்பிக்கையில இருந்தேன். ஆனா அந்த வழக்குக்காக நான் நெறைய செலவு செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது. அந்த வழக்கு மட்டும் இல்ல. அது வந்து அவர் பொய் சொல்லியிருக்காரு. அது போக நெறைய வழக்குகள் வந்து அவர் மேல இருக்குங்கிறது எனக்கு லேட்டரா தெரிய வந்தது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உறவு வந்து தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, அவருகிட்ட வந்து உண்மைத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவரோட உண்மைத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர விட்டு விலகி என் குடும்பத்தோட நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அதே மாதிரி காதலிச்ச காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரம் செய்றேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பணமும், நகையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தியிருக்காரு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, காதலிச்ச காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நம்பி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ அத அவங்களே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விவாகரத்து வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்திருந்தாங்க. நீதிமன்றத்துல வந்து வழக்கு நடைபெற்று வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை குறித்து வந்து ஆ பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து சமாளிச்சு வந்ததுனால, அது குறித்து பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, பேசாம அமைதியா இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆ எவ்வளோ பெரிய மோசடி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையா ஃபுல்லாமே வந்து புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி, நான் எடுத்த முடிவு ரொம்ப நான் வந்து ப்ரவுடா ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து அந்த முடிவு வந்து சரிதான், மிகச் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இனியும் அவரோட தொடராம விலகுறதே சரியான முடிவுன்னு நெனச்சாங்களாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நானும் அவர வந்து நம்பி காதலிச்சேன். அதே மாதிரி என் காதல் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து முழுமையா நம்பியிருந்தேன். எந்த இடத்துலயும் வந்து அவர விட்டுக் குடுக்காம தான் எல்லா மேடையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பேர சொல்லியிருப்பேன். ஆனா, என் காதலுக்கு முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாதவரா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத அவரே நிரூபிச்சுட்டாரு அப்படிங்கிற மாரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பலரையும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்தியிருக்காங்க. பலரும் வந்து பாதிக்கப்பட்டு வருந்திக்கிட்டு இருக்காங்க. ஆ என்ன ஏமாத்துன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களையும் தொடர்ந்து ஏமாத்தியிருக்காங்க அப்படிங்கமான விஷயங்கள சொல்றது மட்டும் இல்லாம, நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா வந்து அவர் மோசடி செய்ற நபர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வேண்டாம் அவர அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அவர நம்பி ஏமாந்துருக்கீங்க. அதுக்கப்புறமும் அப்படிங்கிற மாரி. அதாவது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சொல்லி, அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வந்து பர்ட்டிகுலரா தாமரை அவங்கள குறிப்பிடுற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா நம்ம வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியும் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பர்ட்டிகுலரா அந்த லைனையும் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரால நான் வந்து மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரி குடுத்து, என்னோட வேலைய கூட நான் நிம்மதியா வந்து பண்ண முடியல. சமூக ரீதியாவும், மன ரீதியாவும் வந்து எனக்கு நெறைய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. நான் அது வந்து நெறைய பாதிப்புகள வந்து சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, நான் விலகுன பின்னரும் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கூட வந்து என்ன வந்து தொடர்ந்து தொந்தரவு செய்ற மாரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாரி, அவர் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டா போஸ்ட்ல. அதே மாதிரி ஆ உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பணிவோட கேட்டுக்கிறேன். அவர நம்பி யாரும் ப்ரமோஷன், போட்டோ ஷூட், விளம்பர வேலைகள்னு சொல்லிட்டு போன்றவற்றில வந்து பார்த்தீங்கன்னா, ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன போல வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டுள்ளவங்க ஆ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து தெரியும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கண்டிப்பா பதிலளிக்கணும். அதே மாதிரி நம்மளால முடிஞ்சத நம்ம வந்து செய்வோம். அதுக்கு மேல கடவுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் நீதி வழங்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இதோட முடிக்கிறாங்க. ஸோ இது குறித்தும் வந்து பார்த்தீங்கன்னா, உரிய நடவடிக்கை வந்து காவல்துறை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நன்றின்னு சொல்லிட்டு இந்த மாரி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்ப ரீசென்ட் டயத்துல இந்த மாரி Instagramல அவங்க வந்து அஃபிஷியலா ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறது, மேலும் ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களே அஃபிஷியலா இத சொன்னதுனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஹஸ்பண்ட் அதாவது இப்ப டிவோர்ஸ் ஆயிருக்கார்ல, ஸோ அவங்க கிட்ட இருந்து சேஃபா இருக்க வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறோம். ஸோ தட்ஸ் இட்.